Hi. So very good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ் போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறேன். எல்லாருமே இந்த கொரோனா டைம் முடிஞ்சிருச்சு, மோரோவர் கொரோனா டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருப்பீங்க ஃபேமிலியோட. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். அப்புறம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க லைஃப்பை. ஆஃப்டர் மோரோவர் ஐ திங்க் ஒரு 20 days ஆஃப்டர், லைக் ஒரு 1 month இருக்கும் மோரோவர் ஐ திங்க். ஸோ 1 month ஆஃப்டர் எல்லாருமே இன்றைக்கி மீட் பண்ணுறோம். ஸோ இந்த லைவ் செஷனில் ஸோ இன்னும் ஒரு 2 minutes எல்லோரும் வந்துக்கட்டும். ஸோ லெட் பி ஸ்டார்ட் த மீட்டிங். வெரி குட் மார்னிங் ஜீவா. ரொம்ப நல்லா இருக்கேன் அனிதா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரபு. So very good morning, very good morning, very good morning to everyone. Sure Nirmala, very soon meet பண்ணலாம் கண்டிப்பா. ரொம்ப நல்லா இருக்கேன் டி கான்குயரஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹோப் யூ ஆர் குட். ஸோ ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் வெரி குட் மார்னிங். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குட் மார்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் குட் மார்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நான் லைவ் வந்தது அப்படின்றதோட டாப்பிக்கே பார்த்துருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எப்பயுமே என்னென்னா லைவ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, மிஷன் டுவர்ட்ஸ் 2021 அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த விஷயமே என்னவா இருக்குன்னா, லைக் ஐ ஆம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தோட இன்னைக்கு டாபிக் போட்டிருப்போம். என்ன ஐ ஆம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ ஐ ஆம் கம்மிங் ஃபார் யூ. ஸோ என்ன சார், எதுக்காக ஐ ஆம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, இன்னைக்கு ரொம்ப சூப்பராக உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. எதுக்காக சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உங்களோட ப்ரெசன்ஸோடையும் உங்களோட எஃபர்ட்டோடையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் மீட்டிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக புதுக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணி தென் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல பண்ணோம், தென் வந்து திருநெல்வேலி, தென் சென்னை. ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மீட்டிங் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 weekல ஆஃப்டர் வந்துட்டு ஃபைனல் ஃபியூஷன் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ ஃபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஹெல்ப்போடு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வித்தவுட் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் வித்தவுட் யுவர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் அப்படின்றது வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் செக்மெண்ட் அப்படின்றத முடிச்சாச்சு. சார் ஃபியூஷனோட மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏன் ஃபியூஷன்றது நிறைய பேரோட கொஸ்டினாக இருந்துச்சு, ரைட்? ஸோ ஃபியூஷனோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு இத்தனை நாளாக என்ன பண்ணோம், ஜூம் மீட்டிங்ஸில், தென் இந்த மாதிரி லைவ்ல, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குரூப்ஸில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த ஃபியூஷன் மீட்டிங் மூலிமா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சான்ஸ் என்ன கிடச்சிச்சுன்னா, உங்களை என்னால் நேரில் பார்க்க முடிஞ்சிச்சு நிறைய பீப்பிளை, தென் உங்களாலையும் என்னையை பார்க்க முடிஞ்சு, தென் உங்கள் லீடர்ஸை பார்க்க முடிஞ்சு, தென் ரெக்கக்னேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சு. ஸோ இது எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த ஃபியூஷன் மூலிமா நமக்கு ஒரு இன்னொரு நம்ம பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சு, ரைட்? ஸோ இதுக்காக தான் மெயினாக ஃபியூஷனோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்யூ மேலே வந்துட்டு என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு நம்பிக்கை இருந்திருக்காது சொல்லப்போனால். ஸோ பேக்யூவா இன்னைக்கு யூடியூபர்ஸை பார்த்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பீப்புள்ஸை பார்த்தோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, மேபி வந்துட்டு பேக்யூ ஓடி போயிடுச்சுனா, இல்லை பேக்யூ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லை பேக்யூ வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சுனா, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ இந்த ஃபியூஷன் மீட்டிங் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னால் டேம் ஷோராக சொல்ல முடியும், இன்னைக்கு தமிழ்நாடு மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்தியன் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், வித்தின் அ மந்த்தில், அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென்
2500 பீப்புள்ஸா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஃபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலியமா பார்த்துருக்கு அப்படி அதாச்சும் ஒரு மீட்டிங் மூலியமா பார்த்துருக்கு அப்படின்னா அது ஒன்லி பேக்யூவா மட்டும் தான் இருக்க முடியும். அதுவும் அந்த ஃபியூஷன் 2021 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்த அந்த மீட்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்துட்டு 100 பேர் மேலே 50 பேர் மேலே ஒரு ஏரியாவில் 10 பேருக்கு மேலே பார்க்க முடியாத இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு 1000 பேரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மீட்டிங் பண்ணோம். தென் நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா 400 பீப்புள் வச்சு சூப்பரான ஒரு மீட்டிங் பண்ணோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்துட்டு ஒரு 600 பீப்புள்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் சூப்பரான ஒரு மீட்டிங் பண்ணோம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஹெட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 300+ பீப்புள் வச்சு ரொம்ப சூப்பராக மீட்டிங் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இவ்வளோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண ஒன்லி ஆர்கனைசேஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேக்யூவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், லீடர்ஷிப் ட்ரைனிங் அப்படின்றத கோயம்புத்தூர்ல வச்சு கண்டக்ட் பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ கோயம்புத்தூர் மீட்டிங்கை வந்தவங்களுக்கே முக்கால்வாசி பேருக்கு என்ன பண்ணிருக்கும்னா இந்த மீட்டிங்ஸ்னா என்ன, மீட்டிங்ஸ் பத்தி எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த டைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியறதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ்க்கு மட்டும் இந்த விஷயம் புரிஞ்சா போதுமா, எல்லாருக்குமே நாலேஜ் கிடைக்கணும்னு நான் செல்ஃபா ஃபீல் பண்ணது பிளஸ் உங்க லீடர்ஸ் ஃபீல் பண்ணதோட ஒரு விஷயம் தான். நாங்க என்ன பண்ணோம்னா கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு வந்தோம். என்ன அப்படின்னா ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம உருவாக்குறோம். அது மூலியமா என்ன பண்றோம்னா ஈச் அண்ட் எவ்ரி அசோசியேட்டை போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேர்ல மீட் பண்றோம் அப்படின்றது. ஸோ ஃபியூஷன் மூலியமா நம்ம எல்லாராலுமே என்ன பண்ண முடிச்சா நேர்ல மீட் பண்ணி முடிச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ மோர் ஓவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் என்னோட டீம் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் என்னால பார்க்க முடிஞ்ச பீப்புள் பிளஸ் லைவ் தென் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் இது மூலியமா என்னால பார்க்க முடிஞ்ச நபர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு 3000 பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மீட் பண்ணி இருந்திருப்போம், ரைட்? ஸோ இப்போ இந்த 3000 பீப்புள்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பேலன்ஸ் 22,000 பீப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் ஒரு ஃபோக்கஸ் நான் செல்ஃபாக பண்ணேன். என்ன ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளி வந்துட்டு ஆம் கமிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் அப் பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்யூ மில்லியனரி 2021 அந்த மாதிரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீட்டப் பண்ணோம் அப்படின்னா ஃபியூஷன் 2020 அப்படின்ற ஒரு மீட்டப் பண்ண மாதிரி ஆம் கமிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறோம். சார் இந்த ஆம் கமிங் ஃபார் யூ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆம் கமிங் ஃபார் யூன்றது இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்னன்னா நம்ம சுத்தி இருக்க சிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சோம், ரைட்? ஸோ ஒரு இடத்துல வச்சதுனால என்ன பண்ண முடியல, உங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்னால அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு ஈவன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஸோ ஏன் சார் எங்க ஊர்ல மீட்டிங் வைக்கல, ஏன் சார் இங்க வைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு விஷயம் முடிவெடுத்தேன். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 30+ சிட்டிஸ் இருக்கு, ரைட்? ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை நாகப்பட்டினமா இருக்கட்டும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ சிட்டிஸ் இருக்கு. ஸோ என்னோட ஃபோக்கஸ் என்னன்னா இந்த ஆம் கமிங் ஃபார் யூ அப்படின்ற ஒரு ஈவெண்ட் மூலியமா நான் என்ன பண்ணேன்னா உங்க ஊருக்கு உங்க சிட்டிக்கு நான் உங்களை நேரில் பார்க்க வரேன். ஓகே, உங்க சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ உங்க சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது மேபி சென்னையா இருக்கலாம், இல்லை வந்து பாத்தீங்கன்னா திருச்சியா இருக்கலாம், இல்லை வாட் எவர் த சிட்டி மேபி. நான் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க டோர் ஸ்டெப்புக்கு நான் வர போறேன். ஓகே, உங்க வீட்டுக்கா இருக்கட்டும், இப்போ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஹோட்டலுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா அது எந்த சிட்டியா இருந்தாலும் சரி. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஓவரால் இந்தியா. ஸோ எந்த சிட்டியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆந்திரா டீம் இருக்காங்க, ஸோ ஆந்திரா பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஸோ ஆந்திரா பீப்புளோட டீமுக்கு நான் வரேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மோர் ஓவர் இருக்கும். தென் கேரளா பீப்புள் இருக்காங்க, ஸோ கேரளாக்காக வரும். ஸோ மோர் ஓவர் என்னோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 months நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஈச் சிட்டியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 days கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுவேன். ஐ வில் ஸ்டார்ட் மை திஸ் ப்ராஜெக்ட், அதாச்சும் ஆம் கமிங் ஃபார் யூ அப்படின்ற ஈவெண்ட்டை ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. ஓகேங்களா? நான் சென்னையிலேருந்து இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திருச்சி மீட்டிங். திருச்சி ஃபியூஷன் முடிஞ்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 to 3 days இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பேர்ல் லீடர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து சென்னையா இருக்கட்டும் 2 days அங்கே இருப்பேன், ஆந்திராவில் 2 days இருப்பேன், தென் கோயம்புத்தூரா இருக்கட்டும் 2 days இருப்பேன், ஈரோடா இருக்கட்டும் 2 days இருப்பேன், சேலம் ஆர் நாமக்கல், தென் கரூர், திருச்சி, திண்டுக்கல், தென் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, சீர்காழி, தென் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, காரைக்குடி, தென் திருநெல்வேலி, கோயில்பட்டி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸில் நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்னைக்கு இருக்காங்க, ரைட். அதே மாதிரி ஆந்திராவில் நிறைய ஊரில் இருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லேயுமே இன்னைக்கு கோயம்புத்தூர், தென் ஊட்டியாக இருக்கட்டும், நீலகிரியாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயுமே இன்னைக்கு வந்து பெரிய அளவில் இன்னைக்கு நம்ம எல்லாருமே டீம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்கள் டீம்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா உங்களால் என்கிட்ட வர முடியலன்றது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டனால நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஃபியூஷன்ற ஒரு கனெக்டிவிட்டி மூலிமா பீப்புள்ஸை நம்மளால மீட் பண்ண முடியல அப்படின்னும் போது அவங்களோட டைரக்டா மீட் பண்றோம் அப்படின்னு விஷயம். கண்டிப்பா திருவாரூரா இருக்கட்டும், இல்ல பாண்டிச்சேரியா இருக்கட்டும், கடலூர், வாட் எவர் த சிட்டிஸ், ஓகே. ஸோ எந்த சிட்டிஸா இருந்தாலும் கம்ப்ளீட்டா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 2 days இருப்பேன். 2 days and 1 night அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருப்பேன். அங்க இருக்கிற லீடர்ஸா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் டீமில் இருக்கிற பாட்டம் மோஸ்ட் நான் மீட் பண்ணுறதுக்கு முதல் நாள் நைட்டு ஐடி போட்ட பர்சன் கொண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக என்னோட ட்ரைனிங் நான் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஷியோ இருக்குது. ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பேக்யூ மூலியமாக இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மூலியமாக நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பீப்புள் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணி லைஃப்பை லீவ் பண்ணுன்றது என்னோட ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ சிம்பிளி நான் செல்ஃபாக ஃபீல் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்றத உங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் லைவ் முடிஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ ஏன்னா எனக்கு எந்தெந்த சிட்டிஸில் மேஜர் கவுண்ட் இருக்குது. இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 people இருந்தாங்கனாலே போதும். நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 days சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு மீட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி சார் மீட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மீட்டிங்னு சொல்லுவோம். அதாச்சும் ஹவுஸ் மீட்டிங்கிறது என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு 15 பேர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவோம். ஓகே, ஹவுஸ் மீட்டிங் ஆர் ரூம் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ரூம் கவுன்சிலிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு எடுத்துட்டு ஒரு ரூம் எடுத்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டேல இன்னைக்கு உங்கள் டீமில் வந்து ஒரு 20 people இருக்காங்கன்னா நான் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வாங்கிடுவேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூமில் ட்ரைனிங் பண்ணி கொடுப்பேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ட்ரைன் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஒரு 10 people ஆர் 20 people இருக்கிற பட்சத்தில் ஸோ இன்னைக்கு உங்க சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 peopleக்கு மேலே இருக்காங்க. இன்னைக்கு என் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஊரில் 30 பேருக்கு மேலே இருக்காங்க சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹால் நம்ம வந்து புக் பண்ணிட்டு அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உங்க டீமை கேதர் பண்ணி 30 people ஆர் 40 ஆர் 50 வாட் எவர் த கவுண்ட் இட் மேபி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 people வச்சு ஃப்ரம் த பேசிக் ஒரு பர்சனுக்கு எப்படி இன்விடேஷன் பண்ணும், ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரசன்டேஷன் பண்ணும், ஒரு பர்சனுக்கு எப்படி ஃபாலோ பண்ணும், ஒரு பர்சன் எதுக்கு ஃபாலோ த்ரூ பண்ணும், இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி எதுக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரைன் பண்றேன். நான் டைரக்டா உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு நிறைய பேர் பாக்குற விஷயம் என்ன சார், எனக்கு ரிசல்ட்ஸ் இல்லை சார், எனக்கு ரிசல்ட்ஸ் இல்லை. நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்ன சார், ஏன் அப்ளைன் இன்கம் பாக்குறாங்க, ஏன் வந்து பாத்தீங்கன்னா பேரலல் இன்கம் பாக்குறாங்க, என் ஃப்ரெண்ட் இன்கம் பாக்குறான், பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்கம் வரது இல்லை சார், எதனால சார், ஏன் சார், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும். கரெக்டா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்ற ஒரே பாயிண்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங், லேக் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கொரோனா இஷ்யூஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்ஸ் மூலியமாவும் தென் மற்ற மீட்டிங்ஸ் மூலியமாக நம்மளால பார்க்க முடிஞ்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்க முடியல. எனக்குமே ஒரே ஒரு விஷயம்னா, நேரில் பார்த்து ட்ரைன் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் வந்து கிடைக்காது. கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் நான் பிளான் பண்ண விஷயம் என்னன்னா, ஐம் கமிங் ஃபார் யூ அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வரலாம். உங்கள் சிட்டிக்கு வந்துட்டு உங்கள் சிட்டியில் உங்களை இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணலான்றது பிளானிங். ஓகே, ஸோ இப்போ ஒரு 30 to 40 people இருக்காங்க அப்படின்னா ஒரு மினி ஹால். இன்னைக்கு ஒரு 70 to 80 people இருக்காங்க சார், 70 to 100 people இருக்காங்க என் சிட்டியில் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிராண்டான ஹால் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் மீட்டிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணிடலாம்னா வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மீட்டிங் செட்டப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஆஃப்டர் த ஆம் கமிங் ஃபார் யூக்கு அப்புறம் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆம் கமிங் ஃபார் யூ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோர் ஓவர் இட் டேக்ஸ் 2 months. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நிறைய சிட்டிஸ் இருக்கு, நிறைய டீம் இருக்கு அப்படின்னும் போது ஈச் அண்ட் எவ்ரி பீப்புளை டாப் டு பாட்டம் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் 2 months, ரைட்? ஸோ இந்த 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சேம் ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பிஓபி அப்படின்னு ஒரு விஷயம் பண்ண போறோம். சார் பிஓபினா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம்.
அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம் என்ன, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இண்டிவிஜுவலா ஈச் அண்ட் எவரி பீப்புளுக்கு போயிட்டு பிபிடி பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பீங்க கரெக்டா. ஸோ அதே விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பல்க் நம்பர்ஸ்ல பண்ண போறோம். ஒரு 40 பேர் இல்ல 50 பேர். இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா பிஓபி பண்றாங்க. ஸோ இப்ப நாளைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்கு பிஓபி, தென் வந்து சண்டே கோயில்பட்டியில இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிஓபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாச்சும் ஒரு 40 to 50 பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சு பண்றது வந்து பிஓபி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈச் சிட்டில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஏன் வந்துட்டு ஒவ்வொரு அதாச்சும் திருச்சியா இருக்கட்டும், திருச்சியிலே ஏன் ரெகுலரா நடக்குது, இல்ல வந்து திண்டுக்கல்லையா இருக்கட்டும், இல்ல மதுரையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்துட்டு திருநெல்வேலியா இருக்கட்டும், ஏன் இங்கேயே நடக்கணும், எல்லா ஊர்லயும் இனிமே வந்து பாத்தீங்கன்னா பிஓபிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் திஸ் ஐ அம் கமிங் ஃபார் யூ மீட்டிங் ஆர் இன் பிட்வீன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஊர்ல நான் வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. லைக் வந்துட்டு அதர் ஆல்டர்னேட் லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக் அடுத்த நெக்ஸ்ட் வீக்லேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு பிஓபி ஸ்டார்ட் அப் பண்ணிடுவாங்க. இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன, ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்துட்டு பார்க்காத ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூஸ்னால தான். நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ கொரோனா இஷ்யூஸ்னால தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கவே இல்லை. ஸோ ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன சார் சொல்றீங்கன்னா, இவ்வளோ நேரமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைக் வந்து ஹவுஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ரூம் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை ஹால் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஸோ ஒரு செலிப்ரேஷன், பெரிய அளவில் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு ரியல் பிஸ்னஸ் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம ஃபோன்லேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபோன்லேயே வந்துட்டு எவ்வளோ நாள் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா இட்ஸ் கோயிங் டு பி எண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோனை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் கொண்டு போக முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நேரில் பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் வாட் த ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ப்ராசஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம் கமிங் ஃபார் யூன்ற டைட்டிலுக்கான விஷயம் இதுதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஈச் அண்ட் எவரி சிட்டிக்கு நானா இருக்கட்டும், உங்க டாப் லீடர்ஸாக இருக்கட்டும், உங்களை பார்க்கறதுக்காக வர போகிறோம். ஓகே, ஸோ கெட் ரெடி ஃபார் த கிராண்ட் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கமிங் ஃபார் யூன்ற ஒரு செக்மெண்ட், ரொம்ப பெரிய செக்மெண்ட். அதாச்சும் வந்து பேக்யூ மில்லியனரி 2021 காட்டிலும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் மீட்டிங்கை காட்டிலும் இந்த மீட்டிங் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மீட்டிங். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு 590 பீப்புள் 600 பீப்புள் அரௌண்ட் இருக்கீங்க. உங்களோட ப்ரெசன்ஸோட வேல்யூபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 25,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே ஃபைன். பட் எனக்கு அதில் இந்த 600 பீப்புள் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ஒன் ஆஃப் த அச்சீவரா இல்லை ஒன்லி அச்சீவரா வரணுன்றதா என்னோட ஆசை. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே BMW இருக்கட்டும், இல்லை பென்ஸா இருக்கட்டும், இல்லை ஆடியா இருக்கட்டும், வாட் எவர் த திங் யூ லைக், இன்னைக்கு என்ன விஷயம் நீங்க லைக் பண்றீங்க, என்ன விஷயத்த வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்க கூட நிக்கிறேன். நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க மேல போகிறதுக்காக, இன்னைக்கு உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்காக, இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸுக்கு கடன் இருக்கு, இல்லை உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸுக்கு நீங்க பே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல ஒரு பைக் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல ஒரு மொபைல் போன் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல உங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும், எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், ஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணும் சார், இல்லை என் ஃபியூச்சருக்கு ஏதோ ஒரு விஷயம் கிரியேட் பண்ணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்க கூட இருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் உங்க கூட நின்று உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது மட்டும் தான் என்னோட ஒர்க். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ செட் ஐ ஆம் கமிங் ஃபார் யூ. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் உங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு பிளேஸ்ல கொண்டு போகணும். அதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒன்லி ரீசனா நான் இருக்கணும்னு ஆசைப்படல. ஒன் ஆஃப் த ரீசன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து கிஷோர் உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஜெயிக்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா போதும். ஐ எம் ரியலி ஹாப்பி. அதுல என் பேர் வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க லைஃப்ல டெவலப் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய பர்சன் யாரா இருப்பானா உங்க அப்பா அம்மாவை தாண்டி இந்த கிஷோரா தான் இருப்பேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த டாபிக் ஆஃப் ஐ ஆம் கமிங் ஃபார் யூ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்றோம்னா ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன சார் பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றீங்கன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிஷோர் அப்படின்ற ஒரு பர்சனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்க முடியுது, சாரி இன்னைக்கு ஒரு கார் வாங்க முடியுது, இல்லை பைக் வாங்க முடியுது, இல்லை வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஏர்ன் பண்ண முடியுது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்துட்டு லாஸ்ட் வீக் இந்த மோதிரம் வாங்க, தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிஃபோர் வீக் இன்னைக்கு ஒரு 12,000 rupeesக்கு ஒரு வாட்ச் வாங்க முடிச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப் லிவ் பண்ண முடியுது. அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியோட பவர் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன பண்றோம்னா சார் எனக்கு இந்த வாரம் 800 ரூபா, சார் எனக்கு அடுத்த வாரம் 1000 ரூபா, சார் எனக்கு அதுக்கு அடுத்த வாரம் 2000 ரூபா, எனக்கு இந்த மாசத்துக்கு 5000 ரூபா தேவைப்படுது, எனக்கு இந்த வாரத்துக்கு 2000 ரூபா தேவைப்படுது, இல்லை எனக்கு இன்னைக்கு இவ்வளவு தேவைப்படுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சருக்கான ஒரு ஒர்க்கை தான் இன்னைக்கு போடுறீங்க.
ஓகே, ஃபியூச்சருக்காக தான் நீங்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறீங்க. திஸ் இஸ் நாட் அ ஜாப். ஓகே, அதாச்சும் என்னன்னா, நான் வந்து 8 மணி நேரம் வேலை பார்த்தேன் சார், காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா சம்பளம் கொடுங்க, 500 ரூபா சம்பளம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் நாட் அ ஜாப், திஸ் இஸ் அ பிஸ்னஸ். ஓகே, இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போகிற அந்த டைம் அப்படின்றது தான் உங்கள் ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், என்னோட இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ எப்படி சார் உங்கள் சைட்டில் மட்டும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 100 ஐடிஸ் விழுவுது, 200 ஐடி விழுவுது, என்ன ரீசன் சார்? இது ஏன் எனக்கு விழுவ மாட்டேங்குது, எனக்கு 800 ரூபாயே வர மாட்டேங்குது, உனக்கு எப்பறம் 8000 ரூபா டெய்லி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிம்பிள், அன்னைக்காக ஓடலை, என்னோட ஃபியூச்சருக்காக ஓடினேன். ஓகே, ஸோ ஃபியூச்சருக்காக ஓடினதோட ஒரு ரீசன் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் ஐடியில் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, ஐ நோ. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எப்படா இந்த இன்கம் சைடில் எனக்கு ஒரு ஐடியாச்சும் விழுவும், இன்னைக்கு என்னோட இன்கம் 800 ரூபாயா இருக்கும். மொதல் ஃபிக்ஷன் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம், இந்த வாரம் 800 ரூபா, அதுக்கடுத்து நம்ம என்ன போச்சிருப்போம், இன்னைக்கு எனக்கு 800 ரூபா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம், ஒரு நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற சீலிங் 4000 rupees அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு வந்திருப்பீங்க. ஒரு மாசத்துக்கு அப்படின்னும் போது 1,20,000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுன்றத நீங்க யோசிச்சிருப்பீங்க, ரைட்டா? சோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்துட்டு அந்த 1,20,000 rupees இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு 800 ரூபாய்க்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1000 ரூபாய்க்காக ஓடாதீங்க. ஓகே, அன்னைக்கு ரிசல்ட்ஸ்க்காக என்னைக்குமே ஓடாதீங்க, அன்னைக்காக என்னைக்குமே ஓடாதீங்க. ஓகே, உங்க ஃபியூச்சருக்காக ஓடுங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, லைக் வந்து இன்னைக்கு ரன் பண்றீங்க, ஒரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். என்ன ஃபோக்கஸ் சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயம் இருக்கணும். இன்னைக்கு வந்துட்டு யோசிச்சு பாருங்க, 2020ல மில்லியனரி 2021 ஒரு ஈவெண்ட் வைக்கிறோம்னா என்னோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2021 என் டீம்ல எவ்வளோ பீப்புள் மில்லியனரியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக சொல்ல போனால் நான் அன்னைக்கு ஒரு மில்லியனரியா இருந்தேன், ரைட்டா? ஸோ என் டீம்ல எவ்வளோ பேர் மில்லியனரியா வருவாங்கன்றது எனக்கு தெரியல. பட் அன்னைக்கு நான் ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன், மில்லியனரி மீட்ல என் டீம்ல இருந்து குறைஞ்சபட்சம் 25 பீப்புள்ஸ் ஆச்சு நெக்ஸ்ட் இயர் ஜூன்ல வந்து மில்லியனரி மீட்ல டேபிள்ல ஏறணும். ஸோ அதுவும் நிறைய பேர் இண்டிவிஜுவல் கார்ஸோட ஏறணுன்றதை நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு மீட்டிங்ல முடிச்சுட்டு வந்தோம். அடுத்து யாசர் சார் மில்லியனரி ஆனாரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரத் சார் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணபதி சார் வராரு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துளசி மேம் வராங்க, ரிஷி சார் வராங்க, விக்கி சார் வராரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கிறாங்க லீடர்ஸ். ஓகே, ஸோ மில்லியனரிக்கான விஷயங்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் என்னது, ஃபியூச்சராக இருந்தனால மட்டும் தான் என்னால் என்ன பண்ண முடிச்சுன்னா என் டீமில் இன்னைக்கு இவ்வளோ அச்சீவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடிஞ்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னோட ஃபியூச்சரை நாளைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணேன் தவிர இன்னைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நான் என்ன சார், இன்னைக்கு என் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நம்ம பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளைனை நம்புறது. ஸோ அப்ளைன் ஒரு விஷயத்த சொல்றோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்கன்னு நம்ம மட்டும் எப்பயுமே சொல்லிட்டே இருக்கேமே தவிர நம்மளன்னு யாருமே நம்ம சொல்றதே கிடையாது. முதல் விஷயம், இன்னைக்கு உங்க டீம்ல உங்களுக்கு கீழே டவுன்லைனா ஒரு பர்சன் இருந்தாலும் நீங்க யாரு, ஒரு அப்ளைன், ரைட்? ஸோ இன்னைக்கு உங்க கீழே 2 பேர் இருந்தாலும் நீங்க ஒரு அப்ளைன். இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு 25,000 பீப்புள் இருக்காங்க, ஐ எம் அப்ளைன். இன்னைக்கு உங்க கீழே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாலும் நீங்க ஒரு அப்ளைன் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு கீழே இவ்வளோ பீப்புள் இருந்தாதான் நான் அப்ளைன்னு கிடையவே கிடையாது. ஒருத்தர் இருந்தாலும் நம்ம யாரு, ஒரு அப்ளைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்டாலிட்டி வைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் டீம்ல 10 பேர் வந்தா தான் சார் நான் அப்ளைன், இல்லை வந்து 10,000 ரூபாய் சம்பாதிச்சா தான் சார் நான் அப்ளைன், இல்லை நான் வந்து வீக்லி சீலிங் அச்சீவரா இருந்தா தான் சார் நான் அப்ளைன் நினைச்சீங்கன்னா அது நம்ம நினைக்கிற பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இப்படி தப்பான விஷயங்களை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யோசியா. இன்னைக்கு உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எப்பயுமே சொல்ற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு கீழே ஒருத்தர் அமௌண்ட் கொடுக்குறாரு 4,100 அப்படின்னா இட்ஸ் நாட் அ அமௌண்ட், இட்ஸ் அ லைஃப். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணல, காசை உங்ககிட்ட கொடுக்கல, அவரோட லைஃபையே உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ ஒருத்தனோட லைஃப் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னும் போது நீங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஸோ இந்த விஷயத்த முதல்ல யோசிங்க. ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனா நம்ம இருக்கணும் போது எவ்வளவு எஃபர்ட் இருக்கணும். இதுக்காக தான் இந்த ஐ ஆம் கமிங் ஃபார் யூ ஈவெண்ட். ஸோ இந்த ஐ ஆம் கமிங் ஃபார் யூ ஈவெண்ட்ன்றதை நீங்க எந்த அளவுல யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்கை நீங்க என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அவுட்புட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சார் இன்னைக்கு எனக்கு ஒரு பைக் நீட் இருக்கு, எனக்கு ஒரு கார் நீட் இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஒரு ஹவுஸ் நீட் இருக்கு, இன்னைக்கு என் ஃபேமிலி கடன் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷனா இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ஸா என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஐ ஆம் கமிங் ஃபார் யூன்ற ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதை டிராவல் பண்ணி போயிட்டோம், ஆல்மோஸ்ட் 2020 அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2021 நம்ம எல்லாருமே என்டர் ஆக போறோம்.
ஸோ 2021 இன்னும் ஒரு 2 மாதம் தான் அதிகபட்சமாக இருக்குது சார். 2021 பேக்யூ எப்படி சார் இருக்கும்? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட். சார் பேக்யூட அப்டேஷன்ஸ் என்ன சார் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ பேக்யூ அப்டேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான அப்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி அப்டேஷன் சார் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட லைவ்ல ஈச் அண்ட் எவ்ரி டைம் சொல்ற ப்ராமிஸ் மாதிரியோ இல்லை வேர்ட்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். இன்னைக்கு நான் ஒரு லைவ் உங்ககிட்ட அட்டன் பண்ணேன், அதுல ஒரு வேர்ட்ஸ் நான் சொல்றேன்னா நெக்ஸ்ட் லைவ்ல நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிருந்திருக்கும். ரைட், இன்னைக்கு நான் லைவ்ல வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியாச்சு. இன்னைக்கு மோர் ஓவர் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கு. தென் ரவுண்ட் நெக் டிஷர்ட் லான்ச் பண்ணிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி ட்ராப் லான்ச் பண்ணிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மொரிங்கோ ஸ்ப்ரிங்கோ லான்ச் பண்ணியிருக்கோம். தென் பியர்ட் ஆயில் லான்ச் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இது இல்லாமல் சார் நெக்ஸ்ட் வர போகிற ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ரீசெண்டாக பார்த்த விஷயம்னா ஒரு ரெண்டு லைவ்லையுமே நான் வந்துட்டு சில சீக்ரெட்ஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். என்னோட ஃபேமிலி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் பீப்புள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் யூடியூப்ல போட்டீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்கனைசேஷன்ல இருக்க பீப்புள்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர யூடியூபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தா யூடியூப்ல போட்டீங்க, குரூப்ல போட்டீங்க, திஸ் இஸ் டோன்ட் நீட். ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேணாம். ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நீங்க பர்சனலாக வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் கிட்ட ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண வேணாமே. ஏன்னா அன்னோன் பீப்புள்ஸ்க்கு அன்வான்டட் பீப்புள்ஸ்க்கு இதெல்லாம் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் என்னால் நேரில் உங்களை மீட் பண்ண முடியலன்ற ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுகிறேன். கரெக்டாக. ஸோ அப்போ இதை கூட அட்டன் பண்ண முடியாத குரோபதிஸ் உங்க டீம்ல இருக்காங்க. ரைட், இந்த ஒரு அப்டேஷன்ஸ் இன்னைக்கு யாசு சார் லைவ் வருவார், ஸோ நான் வருவேன் அப்படின்னும் இதை கூட அட்டன் பண்ண முடியாத குரோபதிஸ் உங்க டீம்ல இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு இந்த அப்டேஷன்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் குரோபதிஸ். ரைட், ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்படின்னும் போது இதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு கிட்ட கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த அப்டேஷன்ஸ் அப்படின்றது என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 தென் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒரு 4 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகுது. ஆஸ் லைக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. ஓகேங்களா? வாட்ச் அண்ட் வாலெட் வந்த மாதிரி இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 4 நியூ ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள, அதாச்சும் மோர் ஓவர் இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு லான்ச் ஆகிடும். ஸோ 4 நியூ ப்ராடக்ட்ஸ் 4 நியூ ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஐட்டம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி யூஸிங் திங். தென் மூணாவது விஷயம் அப்படின்றதும் ஸோ டெய்லி யூஸிங் திங்ஸ் அப்படின்றதா வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேரை சொல்ல மாட்டேன், ஏன்னா பேரை சொன்னால் தான் நீங்கள் லைவை வந்துட்டு எடுத்து போட்டுறீங்களே. ஸோ அந்த விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ 4 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மந்த் எண்டுக்குள்ள ஆர் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு லான்ச் ஆகுது. ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் மந்த் எண்டு ஆர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் 10 நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ 10 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆகுது. ஓகே, ஸோ 10 நியூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ வாவ் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூலான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக கியூசாஃப்டோட அப்டேட்டட் வெர்ஷன் வருது. இன்னைக்கு உமன்ஸ்க்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இவ்வளோ ஒரு இது எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பேக்யூவா மட்டும் தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து உமன்ஸ்க்காக நம்ம எடுத்தது கிடையாது. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கியூசாஃப்ட்டுக்கு அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு தான் இத்தனை நாள் என்னன்னா கியூசாஃப்ட் உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3 days ஆஃப்டர், இன்னும் 3 நாள் கழிச்சு, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மோர் ஓவர் இட்ஸ் அ ஃப்ரைடே. ரைட், சாட்டர்டே சண்டே முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு போடுற கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கியூசாஃப்ட் ஆட் ஆகும். ஆக்சுவலி கியூபாருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கியூசாஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸோட கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் ஆட் ஆகுது. மண்டேலேருந்து எந்தெந்த கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் டிஸ்பேச் ஆக ஆரம்பிக்குதோ கியூபாருக்கு வந்து பதிலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூசாஃப்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விஷயங்கள் தெரியும். கரெக்டாக. ஸோ அதோட
எப்படி சொல்றது, லைக் வந்து ஆக்டிவிட்டிஸ் தெரியும், அது மூலியமா நமக்கு எந்த அளவுல வந்து சேஞ்சஸ் கிடைக்குன்றது தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் டிஸ்பேச் ஆகிற ஈச் அண்ட் எவ்ரி கிட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதே மாதிரி அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரூப்ல போட்ட போட்டோலயே வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல அந்த 4 ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில்வர் குரூப்ல போட்டதுல வந்துட்டு பிசி அப்படின்ற லோகோல தான் இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு கவர் ஆகி வந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸா வந்திருக்கலாம், இல்ல வந்து வெறும் கவரா வந்திருக்கலாம். இனிமே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப லைக் ஒரு அமேசான்ல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா அந்த பாக்ஸை சுற்றி உங்களுக்கு என்ன ரேப்பர் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் அமேசான் எழுதியிருக்க மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸும் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேக்யூவோட லோகோவும் தென் பேக்யூவோட வெப்சைட்டும் தென் பேக்யூ அப்படின்ற ஒரு விஷயம் தான் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரேப்பர்ஸ்லாம் சுற்றி வரும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியுமோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி என்ன சார் அப்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சு, கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு 12+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மந்த் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ், அப்போ 16 to 17, 18 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ராடக்ட்ஸ் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வருது. மோர் ஓவர் டிசம்பர் எண்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா we have more than 30+ ப்ராடக்ட்ஸ் as like we said. ஓகே, இன்னைக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன் இருக்கு. வித்தின் அ இயர், அதாச்சும் 1 இயர் கூட இன்னும் பேக்யூல கம்ப்ளீட் ஆகல, வித்தின் அ இயர்க்குள்ள இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி ஆர்கனைசேஷனும் அது பேக்யூவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் லான்ச் பண்ணியாச்சு சார். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேக்யூன்றது என்ன சார்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேக்யூனா என்ன சார் இருக்கும்னீங்கன்னா we are on really the next level. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we are going to enter inside the repurchase. ஓகே, ரீபர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டர் ஆக போறோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பைனரியை ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் வித்தின் அ இயர்க்குள்ள என்டர் ஆகுது. பைனரி ஸ்கீம்ல இருந்து ரீபர்ச்சேஸ் ஸ்கீமுக்குள்ளேயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா PayQ the only organization. So repurchase பொறுத்த வரைக்கும் எந்த அளவுல சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா you can earn a minimum amount of, அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸோட போட்டேன். ஸோ சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டதுக்கே வந்து பாத்தீங்கன்னா about 10 lakhs தான் வருது. ஓகே, ஸோ சின்ன ஒரு கால்குலேஷன் போடும்போதே about 10 lakhs அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மோரோ இட்ஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் திங். ஸோ இதை தாண்டி என்ன சார் வந்துட்டு ஓப்பன் ஆக நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல ஓப்பன் பண்ணக்கூடிய சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,000 rupees அப்படின்றது சீலிங்கா இருக்கு அப்படின்னா ஃப்ரம் next month end onwards your ceiling will be, daily ceiling must be 7,500 rupees. ஓகே, 7,500 ரூபா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சீலிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ 4,000 rupees டெய்லி சீலிங்கா இருக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு உங்களால அதிகபட்சம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் பாத்தீங்கன்னா 1,20,000 rupees சம்பாதிக்க முடியும். ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் எண்ட் ஆன்வர்ட்ஸ் யூ கேன் earn up to 2.25 lakhs per month. ஓகே, திஸ் இஸ் நாட் இன் ரீபர்ச்சேஸ், திஸ் இஸ் இன் பைனரி. ஓகே, பைனரியில வந்து இப்போ ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் மூலியமா என்ன பண்ண முடியும்னா உங்களால 2.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? 2.25 lakhs வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க டைரக்ட் ரெஃபரல்ஸை உங்க டீமுக்கு போட்டு கொடுத்துட்டீங்க. ரைட், 160 rupees பார்த்துட்டு உங்க டீமுக்கு போட்டு கொடுங்க. ரியலி பீப்புள்ஸ் ஐ எம் சேயிங், ஓகே பீப்புள் ஐ எம் சேயிங், நல்லா கேட்டுக்கோங்க இந்த விஷயத்த. டோன்ட் lose your direct referrals. ஓகே, don't lose your direct referrals. உங்க direct referrals விளையாட்டுத்தனமா உங்க டீமுக்காக விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் big income depend upon direct referrals is coming on the way. ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த பைனரி இன்கம் சொல்றேன்ல 2.25 lakhs, இதை விட உங்க எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் அதிகமா கொடுத்துருக்கானோ அவனால டபுளா ஏர்ன் பண்ண முடியும் without any work. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. without any work you can earn more than your binary income in direct referral. யாரெல்லாம் direct referral ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க எடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்களால more than your binary income without any work you can able to take it to your packet. ஓகே, ஸோ அப்படின்னும் டேரக்ட் ரெஃபரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நினச்சக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீமில் அவனுக்கு கூட 160 ரூபா போனால் அவன் இன்னும் மோட்டிவேட் ஆவான், இல்லை 160 போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு டேரக்ட் ரெஃபரல் பண்ணி கொடுக்குறீங்க. அது மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், இதுக்கப்புறம் உங்க டீம் கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு சொல்லுங்க டேரக்ட் ரெஃபரல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ண வேணாம், உங்க டீம் கிட்ட மிஸ் பண்ண வேணாம் தயவு செஞ்சு. ஓகே, உங்களோட டைரக்ட் ரெஃபரலா இருக்கட்டும், உங்க டீமோட டைரக்ட் ரெஃபரலா தயவு செஞ்சு அதை போட்டுக்கோங்க. ஏன் சொல்றேன், நீங்க 2.25 lakhs உங்களால வந்து பாத்தீங்கன்னா பைனரியில் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுத்த ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரம் த நியூ பிளான்
from December onwards you can able to earn more than 1 lakh அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். more than 1 lakh உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், டைரக்ட் ரெஃபரல் மூலியமா earn பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வேற என்னென்ன சார் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் லைக் பிஐ. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, பிஐ மாதிரி என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் போது இட்ஸ் டிபெண்ட் அப்பான் சர்டன் கிரைட்டீரியா. per month you can get more than 25,000, 25,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupees வந்து பாத்தீங்கன்னா பிஐ மூலமா earn பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மாசம் ஒரு பிஐயோட வேல்யூ 1000 வருது அப்படின்னா, அப்டேஷன் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக் இருக்கு. ஆஸ் லைக் இப்ப சஃபேர் டேக்கு பிஐ கிடைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த புது பிளான்ல ஒரு டேக் இருக்கு. அந்த டேகை நீங்க ரீச் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா, more than 25,000 rupees you can able to take your home without any work, as like PI மாதிரின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 25,000 above வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பிஐ இஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, பிஐன்றது 1000 rupees or 1500 rupees ரொம்ப சின்ன ஒரு இன்கம்னு சொல்லலாம். அந்த இன்கம்ல உங்களால் more than 25,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா you can take your home. ஓகே, ஸோ அப்போ பிஐ வந்து பெரிய அளவில் பார்க்காதீங்க, ஏன்னா அந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி ப்ராடக்ட் லான்ச்சஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு சார். இன்னைக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 CR டர்ன் ஓவர் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 1 CR டர்ன் ஓவர்ல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயல் டைமண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்யூவோட டாப் மோஸ்ட் டேக். ஓகே, ராயல் டைமண்ட் டேக். ஸோ அந்த ராயல் டைமண்ட் டேக் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா you are eligible to become a shareholder of PayQ. ஷேர் ஹோல்டர் அப்படின்ற வார்த்தையை நீங்க நிறைய பேர் பிஐக்காக யூஸ் பண்றீங்க. பிஐ இஸ் நாட் அ ஷேர். ஓகே, பிஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிஐ, ஜஸ்ட் அ பேக்யூ இன்சென்டிவ். அது வந்து ஒரு இன்சென்டிவ் தான். ராயல் டைமண்ட் டேக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் அ ஷேர் ஹோல்டர் ஃபார் பேக்யூ ஆர்கனைசேஷன். நீங்க வந்து ஒரு எம்டி ஆயிடுவீங்கன்னு சொல்லலாம். லைக் ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்யூவோட ஒன் ஆஃப் த எம்டி அப்படின்ற ஒரு வருவீங்க. உங்களுக்கு பாண்டு போட்டு கொடுப்பாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டர்ன் ஓவர் 1 இயருக்கு நீங்க 5% அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். 5% ஆஃப் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்துட்டு ஒரு 1 கோடி ரூபா கம்பெனியோட ப்ராஃபிட் பேசிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs. இட்ஸ் நாட் பிஐ எல்லாம் பெருசா பார்க்காதீங்க. நான் அதான் சொல்லல, பிஐன்றது ரொம்ப சின்ன ஒரு விஷயம். பிஐன்றது வெறும் 1000 ரூபா தான். கரெக்டா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5%ன்றது 5 lakhs, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டர்ன் ஓவர். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, PayQ entered into a 10 CR club. இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா PayQ வந்துட்டு 10 CR கிளப்புக்குள்ள என்டர் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே டாப் மோஸ்ட் கம்பெனின்றது வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை சொல்லுவாங்க. அந்த வெஸ்டீஜ் ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் இயர் டர்ன் ஓவர் வெறும் 3 crores தான். மொதல் வருஷ டர்ன் ஓவர் வெறும் 3 crores தான். பட் இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, வெறும் யங்ஸ்டர்ஸால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆன ஒரு ஆர்கனைசேஷன். வித்தின் 10 month ஆஃப் டியூரேஷன், வித்தின் ஒரு 10 மாசத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ண கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது PayQ மட்டும்தான். ஸோ அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனியை விட we are 3 times அதிகமாக டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிறீங்கன்றதை முதல்ல நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோன்றத ரியலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எவனாவது ஒருத்தன் பேக்யூக்கு என்னடா இருக்கு, பேக்யூல என்னடா இருக்கு, பேக்யூக்கு வந்தா என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டானா அவன் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம், PayQ உனக்காக இருக்கு, இங்க இருக்க லீடர்ஸ் உனக்காக இருக்காங்க. PayQ என்னடா பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 25,000 பீப்புள்ஸோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கு. 25,000 பீப்புள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கார் அச்சீவர்ஸ், நிறைய பைக் அச்சீவர்ஸ், நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் அச்சீவர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு குவாரண்டைனை எவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பார்த்தோம், அம்புட்டு பயில இன்னைக்கு பாசிட்டிவா பார்க்க வச்ச ஒரு ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்றது PayQ மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களையும், இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்லையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் க்ரோ ஆயிட்டு இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனோட அப்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒன்லி PayQ மட்டும் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா PayQவோட அப்டேஷன்ஸ்ன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல. PayQவோட அப்டேஷன்ஸ்ன்றது ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு அப்டேஷன் இருந்துட்டு. இன்னைக்கு எனக்கு ஒரு கம்பெனியை நீங்க காட்டுங்க சார், இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருந்தா அது அப்டேஷனோட தான் சார் இருக்குன்னு காட்டீங்கன்னா, நோ கம்பெனி இன் திஸ் சொசைட்டி. இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது சார், அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சாக்லேட் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேர் சீரம்லாம் வச்சிருக்காங்க, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பியர்ட் ஆயில் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு யூசபிளான திங்ஸ் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்னைக்கு சொசைட்டில சூப்பரான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
நான் சொல்லுவேன் ஒரு கம்பெனியும் கிடையாது. யூ கேன் ஏபிள் டு ஷோ மீ, டேம் ஷோரா நான் சொல்லுவேன். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் சொசைட்டில இருக்க கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்திரை மருந்து, மாத்திரை மருந்து, மாத்திரை மருந்து, இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது இல்ல. மற்ற கம்பெனிஸ் எல்லாமே மாத்திரை மருந்து மட்டும் தான் கொடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நம்ம மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேல பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா சார் பியர்ட் ஆயில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹேர் சீரம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ இன்கம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு, இவ்வளோ அச்சீவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி பேக்யூ. ஸோ இன்னைக்கு பேக்யூல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சொசைட்டில 1000 ஆர்கனைசேஷன் காட்டலாம் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபிஜிகார்ட் பண்றேன், இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் பண்றேன், இன்னைக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் பண்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், அவன் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பண்றான், ஆனா எவன் பிசினஸா எடுத்து பண்றான்? அங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், புடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்ஸை வேலைக்கார மாதிரி பார்த்துட்டு இருக்கான், வேலைக்கார மாதிரி நடத்திட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனா திங்க் பண்ண விடுறதே கிடையாது. வேலை பார்க்குறவன் இன்னைக்கு எவ்வளோ ஐடி எடுத்துருக்கு, இன்னைக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிருக்க, இன்னைக்கு எவ்வளோ ஐடி எவ்வளோ பிசினஸ், எவ்வளோ ஐடி எவ்வளோ பிசினஸ். ஸோ இன்னைக்கு வேலையில் ஒருத்தனை விரட்டுறதுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா பிசினஸ் பண்றதுக்காக வந்திருக்கமே தவிர வேலை பார்க்கறதுக்காக வரல. இன்னைக்கு பேக்யூல உங்களுக்கு பியூரா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணலாம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர வேலை பாரு, அதை பண்ணு, இதை பண்ணு, இவ்வளோ ஐடியா எடு, அவ்வளோ ஐடியா எடுத்து என்ன பண்ணல, உங்க லீடர்ஸ் உங்களை புஷ் பண்ணல. இன்னைக்கு நான் இருக்கேன் இவ்வளோ விஷயம் பேசுறேன்னா, இன்னைக்கு நான் பேசலனாலும் எனக்கு டெய்லி சீலிங் தான் ப்ரோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசலனாலும் நான் எனக்கு டெய்லி சீலிங் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஏன் இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கேன்னா உங்களுக்காக தான் இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட growthக்காக, உங்க ஸ்கில்லிங்காக, உங்களோட ட்ரீம்ஸ்க்காக, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சொசைட்டில இருக்கான், வெளியில இருக்க ஆர்கனைசேஷன் இருக்கான், எனக்கு இன்னைக்கு இன்கம் வேணும்டா, நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, பிசினஸ் எடு, எனக்கு இன்னைக்கு இன்கம் வேண்டாம் நீ 5 ஐடியா எடு, எனக்கு இன்னைக்கு இன்கம் வேண்டாம் நீ 3 ஐடியா எடு, எனக்கு இன்னைக்கு இன்கம் வேண்டாம் நீ 4 ஐடியா எடு அப்படின்னு போட்டு என்ன டீமை போட்டு புஷ் பண்றேன், டீமை போட்டு ரஷ் பண்றேன். இன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரி அசோசியேட் இன்னைக்கு பேக்யூல இருக்கான் அப்படின்னா உங்களை பத்தி தான் பேசுவான். டே இன்னைக்கு நீ வந்துட்டு இன்னைக்கு உன்னோட சீலிங் என்ன பண்ணலாம்னு சொல்றான், நான் வந்து இறங்கி பண்ணி தரேன், இன்னைக்கு நான் உனக்கு பிபிடி பண்ணி தரேன், இன்னைக்கு நான் உன் டீமை டெவலப் பண்ணி தரேன், வா ஏன் சும்மான் இருக்க, வா மீட்டிங் பண்ணு, ஏன் வந்துட்டு வீட்லயே இருக்கிற, வா வந்து மீட்டிங் அட்டன் பண்ணு, அங்க வந்து நான் தான் நாலேஜ் கிடைக்கும், உன் டீம் இவ்வளவு பேர் வந்திருக்கான். இப்படி பேசக்கூடிய ஒன்லி பீப்பிள்ஸ் எங்க இருக்கானா பேக்யூல மட்டும் தான் இருக்கானே தவிர வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உங்களோட ஃபியூச்சரை பாக்குறாங்க, இன்னைக்கு உங்களோட லைஃபை பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம லைஃபை நம்ம ஃபியூச்சரை பார்க்கலனா இன்னைக்கு 14 டைப் ஆஃப் இன்கமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே ப்ரொவைட் பண்ணாது. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் நீங்க நெகட்டிவா பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல சார், ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆயிட்டு சார். நல்லாவே நமக்கு தெரியும் ப்ராடக்ட்ஸ் டிலே ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு இந்த கொரோனா இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ரீச் ஆகிட்டு இருக்கு. நான் அதுக்காக தான் நேத்தே வந்து பாத்தீங்கன்னா உங்க குரூப்ல ஆடியோ போட்டிருந்தேன். ஈச் அண்ட் எவ்ரி கோல்டு அசோசியேட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்க உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மெசேஜை போடலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களோட ஓல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்க டோர் ஸ்டெப்புக்கு ரீச் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி நீங்க ஐடி போட்டுட்டு இருக்க பீப்பிள்ஸ் எல்லாருமே என்ன நடந்துட்டு இருக்குன்னா ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பரா ரீச் ஆயிருக்கு. வித்தின் 3 days, வித்தின் 4 daysல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரீச் ஆயிருக்கு. இன்னும் நம்ம ஹார்டா எஃபோர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நீங்க ஐடி போடுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு மோகன் சார் இருக்காங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்காங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஆர்கனைசேஷன்லாம், அவங்க எல்லாருமே உங்களுக்கு எந்த அளவுல சீக்கிரம் ஒரு விஷயம் கிடைக்கணுமோ அந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பண்ண விஷயம்னா, சார் அந்த கம்பெனில அது இருக்கு, சார் இந்த கம்பெனில இது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா நான் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அதிகமா இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவை அவங்க கூட கம்பேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நம்ம யாரும் நம்ம அப்பா அம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரனோட கம்பேர் பண்ண மாட்டோம். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்றது, சார் அந்த கம்பெனில அது இருக்கு, இந்த கம்பெனில இது இருக்குன்றோம். ஆனா இன்னைக்கு பேக்யூலே இவ்வளவு விஷயம் இருக்குன்றது நம்ம யாரும் என்ன பண்றது இல்ல, எடுத்து பண்றதே கிடையாது. ஸோ இன்னைக்கு பேக்யூல இவ்வளவு விஷயம் இருக்கு. நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு பேக்யூ பிளானை தவிர பேக்யூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிளானையும் இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. அந்த ஒரு ரீசனால மட்டும் தான் என்னால மேல போயிட்டே இருக்க முடிஞ்சிச்சு. பட் நிறைய பேர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த கம்பெனி பிளான், அவன் பிளான், இவன் பிளான் கேட்டு 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 மைண்ட் என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. கரெக்டா இல்லையா? அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதுல சும்மாவே இருக்காத ஒரே ஆள் யாருன்னா இந்த பிஜிகார்ட்காரங்க. பிஜிகார்ட்காரன் வந்தானா நீ சொல்லு கேளு, அது எப்படி இது எப்படி, ஆனையா பூனையா அப்படின்னு சொல்லி அதிகமான விஷயம் பண்ணோம். இன்னைக்கு திருநெல்வேலியிலலாம் நம்ம பசங்க என்னன்னா என்னைய பக்கத்துல வச்சு என்னன்னா செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, கிஷோரேலன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பேக்யூல கிஷோர்னு ஒரு பர்சனே கிடையாதுன்னு சொல்லிட்டான் பிஜிகார்ட்காரன். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் ஃபன்னி பீப்புள்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷனில் சுற்றிட்டு இருக்காங்க சொசைட்டியில். ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் என்ன கேட்பேன், இன்னைக்கு இங்கே இருக்கிற
பேக்யூ ஆர்கனைசேஷனும் பேக்யூ அப்ளைன்ஸும் உங்களுக்கு மேலே இருக்க அப்ளைன்ஸும் உங்கள் டவுன்லைன்ஸ் தான் உங்களுக்கு இன்கம்கான எஃபோர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர உங்களை கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க ஒருத்தன் கூட என்ன பண்ணுறதுன்னா உங்களை டெவலப் பண்ணுறதுக்காக ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. கரெக்டாக இல்லையா? அவன் என்ன பண்ணுவான், அது இருக்கா இது இருக்கா, ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, இது எப்படி முடியும் இங்கே என்ன முடியும், ஏன்னா அது ஒன்றால் முடியாதுடா, அதனால தான் நீ அங்கே இருக்க, முடியறனால தான் நான் இங்கே இருக்கேன். கரெக்டாக இல்லையா? இன்னைக்கு பேக்யூவில் மட்டும் எப்படா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ், இன்னைக்கு பேக்யூவில் மட்டும் எப்படா இவ்வளோ இன்கம் அப்படின்னு கேட்டினா அதனால தான்டா இது பேக்யூ. என்ன அதனால தான் நீ அவன், அதனால தான் நாங்கள் இங்கே. அது தெரியலன்னா என் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு என்ன அவன் கிட்ட உட்காந்து என்ன பண்ணுறது இல்லை, தேவையில்லாமல் பேசவே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். உங்கள் டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவன் என்ன பண்ணுவான், எங்கள் ஆர்கனைசேஷனில் இவ்வளோ பேக்கப் இருக்குது, எங்களாலே முடியல, உங்களால் எப்படி முடியுது, எங்கள் எம்டிக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களாலே முடியல, உங்களால் எப்படி முடியுது, முடியலனா போ வரமா, கரெக்டா, முடியலனா போயிரு வரமா. அதை விட்டுட்டு ஏன் நடுவில் நின்றுட்டு வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இன்னைக்கு வந்து பேக்யூ ஆர்கனைசேஷன் அப்படின்றது சின்ன பசங்க ஆர்கனைசேஷன் கிடையாது. ஓகே, இன்னைக்கு பேக்யூன்றது சின்ன பசங்க ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு சொசைட்டியவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா அது பேக்யூவில் மட்டும்தான் இருக்காங்க, அது நீங்கள் மட்டும்தான். கரெக்டாக இன்னைக்கு சொசைட்டியவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்க எங்கே இருக்காங்கன்னா அது பேக்யூவில் தான். அந்த சின்ன பசங்க கிட்ட இருக்கிற சின்ன விஷயம் என்னன்னா மாதம் 1 லட்ச ரூபா இன்கம். ஸோ அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் டாப் அப்டேட்டட் திங்காக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பீப்புள் கார் இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்காங்க, நிறைய பீப்புள் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கார் புக் பண்ணியிருக்காங்க, துளசி மேம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட விஷஸ் அவங்களுக்கு சொல்லிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் ஒரு புது கார் வருது. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் கார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட ஒன் ஆஃப் த லீடர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த அளவு அப்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, இன்னைக்கு இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, இந்த அளவு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, இந்த அளவுக்கு மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா இட்ஸ் ஒன்லி பேக்யூ. ஓகே, இன்னைக்கு பேக்யூல இருக்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கே தவிர வெளியில இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எதுவுமே இது கிடைக்காது. அதே மாதிரி நிறைய பீப்புள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு உருப்படாத வேலைகள் 1000 பார்ப்பாரு, உருப்படுற வேலை 1 பார்க்க சொன்னா அதை பண்ண மாட்டாரு. கரெக்டா? ஸோ அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதான் ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு we are on மிஷன் ஆஃப் 2021. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2021 நம்ம என்ன பண்றோம், என்டர் ஆயிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? 2021 போறோம் அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய அப்டேஷன்ஸோட போறோம்னா நீங்க எங்க இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 14 கைண்ட் ஆஃப் இன்கம் இருக்கு. இன்னைக்கு 14 கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் உங்க ஃபேமிலிக்கே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, எஜுகேஷன் உங்க ஃபேமிலியோட பசங்க, உங்க ஃபியூச்சர் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா பேக்யூ ப்ரொவைட் பண்ணுது. இன்னைக்கு 14 கைண்ட் ஆஃப் இன்கம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ ஹவ் செட் 5 கைண்ட் ஆஃப் இன்கம்ஸ். இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல்லான திங் 7,500 rupees சீலிங் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னைக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா 2.25 லட்ச ரூபா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப அசால்ட்டா, கரெக்டா இல்லையா? ஸோ 2.25 லட்ச ரூபா ஏர்ன் பண்றோம்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு BMW இருக்கட்டும், இல்லை ஒரு ஆடியா இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் என்றது வந்து பார்த்தீங்கன்னா பேக்யூவாக தான் இருக்கும். ஸோ அப்போ முதல் விஷயம், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஓகே, ஏன்னா இன்னைக்கு நீங்களா இருக்கனால தான் நீங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணா அவன் அப்படி இருக்கா, நான் இப்படி இல்லை, அந்த ஆர்கனைசேஷன் அப்படி இருக்கு, இந்த ஆர்கனைசேஷன் இப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் மூவ் ஆன். ஓகே, தாராளமாக போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறவங்களுக்கு வெல்கம் சொல்லி தான் அனுப்பிட்டு இருக்கோமே தவிர வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லி தான் அனுப்பிட்டு இருக்கோமே தவிர டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் சொன்னாங்க பேக்யூல என்னடா இருக்கு, பேக்யூ 3 மாசத்துல மூடிடும்னா. இன்னைக்கு 3 மாசத்துல மூடிடும்னு சொன்னவன் 3 கம்பெனி மாறிட்டான். இன்னைக்கு 3 மாசத்துல மூடிடும்னு சொன்னவன் 3 கம்பெனி மாறிட்டான். ஸோ நேத்து கொண்டு ஒரு கம்பெனிக்கு போயிருக்கான். ஓகே, அவனை நல்லாவே தெரியும், ஸ்டேட்டஸ்ல கூட பார்த்தேன். ஓகே, ஆனா இன்னைக்கு பேக்யூ ஸ்டார்ட் பண்ண பீப்புள் எல்லாருமே இங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க. பேக்யூ இங்கே தான் இருந்துட்டு இருக்கு. டே பை டே பேக்யூ க்ளோஸ் ஆயிரும்னாவெல்லாம் இன்னைக்கு பேக்யூவோட டெவலப்மெண்ட்டை பார்த்து அவன் வாய் எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்யூவோட க்ரோத் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு அடுத்தவன் சொல்ற விஷயத்த கேட்குறோம். இன்னைக்கு ஒருத்தன் சொல்லுவான், நீ என் கூட வாடா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அதர் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து பேசுவாங்க, நீ என் கூட வா, நீ என்ன பேக்யூல வந்துட்டு 2000 ரூபா சம்பாதிக்கிறேன்ற, 4000 ரூபா சம்பாதிக்கிறேன்ற. இன்னைக்கு ரீசெண்டாக கூட என்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்க. ஓகே, சென்னையில இருந்து பேசினாங்க. நான் கேட்டேன், நான் கால் பண்ணி பேசினேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் ஆர்கனைசேஷன்ல இவ்வளோ இருக்குங்க, என் ஆர்கனைசேஷன்ல ஒரு வார சீலிங் 60,000, ஒரு மாசத்துக்கு என்னால் 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுங்க, உங்க ஆர்கனைசேஷன்ல மாசம் 1,20,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், சரிங்க 2 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க மாசம்னு கேட்டேன். 20,000 ரூபா. எவ்வளோ? மாதம் 20,000 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கு ஏன் நீங்கள் அங்கே இருக்கணும்?
அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கலாமே. அங்கே அவ்வளோ இருக்குது, ஆனால் அந்த அவ்வளோக்கான ஆள் நீங்கள் இல்லையே, அவ்வளோக்கான விஷயத்தில் நீங்கள் இல்லையே. எனக்கு இன்னைக்கு 1,20,000 rupees இன்னைக்கு பேக்கியூல கொடுத்தாலும் அந்த கம்ப்ளீட் 1,20,000 rupees என்னால் வாங்க முடியுது. கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க. ஸோ அதை விட்டுட்டு என்ன பண்ணுறது இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவன் 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 அப்படின்றது. கரெக்டாக இல்லையா? அந்த அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு மந்த்லி ஒரு 45,000 rupees சம்பாதிக்கிறேன் அப்படின்னாங்க. நான் கூட வீக்லின்னு நினச்சி தப்பாக நினச்சேன். வீக்லி 45 சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இல்லை மாதம் 45,000 வருதுன்னாங்க. அதுக்கேங்க நீங்கள் அங்கே இருக்கிறீங்க? தேவையில்லை. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் பேசிகிட்டு இருக்கான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு வந்து பேக்கியூல என்ன இருக்கு, இன்னைக்கு வந்து அங்கே என்ன இருக்கு, ஏன் கூடவா இவ்வளோ இருக்கு அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு சம்பாதிக்க தான் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கானே தவிர உங்களை சம்பாதிக்க வைக்க அவன் பிளான் பண்ணல. எவன் ஒருத்தன் ஏன் கூடவான்னு கூப்பிட்டு இருக்கானோ அவன் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு சம்பாதிக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு கேட்டகரி. இது இல்லாமல் ஒரு பீப்புள் இருப்பான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஒரு கம்பெனில தான் சம்பாதிப்பான். 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டானா அடுத்த கம்பெனிக்கு போய் அங்கே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அங்கே 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான், அடுத்த கம்பெனிக்கு போயிடுவான். அங்கே ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான், அதுக்கு அடுத்த கம்பெனி போயிடுவான். கம்பெனியாக என்ன பண்ணுவான்னா மாறிக்கிட்டே இருப்பான். 10 கம்பெனி 20 கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பான். அவன் வேலையே என்னன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாத ஒன்றுன்றது இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைலாக் மாறிக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். அங்கே போகலாம், இதை விட அதிகமா அப்படின்னு சொல்லி என்ன பெட்டர்னு போய்கிட்டே இருப்பான். சரியான பட்டர் மாதிரி வெண்ணெய் மாதிரி பண்ணுவான். என்னன்னா வலிக்கு என்னன்னா அடுத்தடுத்த கம்பெனி அடுத்தவன் பேசுறதுக்கு என்னன்னா உருகி ஓடி போயிட்டே இருப்பான். ஸோ இப்படி அடுத்தடுத்துக்கு உருகி ஓடி போய்கிட்டே இருக்கிறோம்னா எப்பதான் ஒரு இடத்துல விஸ்டாண்ட் பண்றது, எப்பதான் ஒரு இடத்துல டெவலப் ஆகுறது? கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், எவன்டா வராதுன்னு சொன்னா எப்படா வராதுன்னு சொல்லலாம், நான் உருவாக்கி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி நின்னாதான் ஜெயிக்க முடியும். நிக்காம எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்றேன் 1000 days நான் இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு crorepatiயா தான் இருக்க முடியும். இவன் என்ன பண்ணுவான், போவான் 10 நாள் ஒரு கம்பெனில இருப்பான். அவருக்கு என்ன 10 நாள் பெரிய விஷயம். ஏன்னா இவருக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க முடியாது. உடனே என்ன அடுத்த கம்பெனிக்கு மாறிடுவாரு. ஏன்னா இதுல என்னன்னா போகும்போது 10 அல்லசில்லையை வேற வந்து பாத்தீங்கன்னா கூடயே கூப்பிட்டுக்கிறது. இப்படி ஒரு விஷயங்களே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா என்னதான் பண்ண முடியும்? ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ப்ராப்பரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம டெவலப் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு நான் சொல்ற விஷயம்னா இன்னைக்கு பேக்கியூவோட ஃபியூச்சர் அப்டேஷன்ஸை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு எவன் இந்தியாவோட டாப் கம்பெனி சொல்றானோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா within 2 years we will be the top company. We will be the only company in இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா அந்த அளவுல ஒரு யூனிக்கான பிளான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிளான் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பிளான். ஓகே, இன்னைக்கு இந்த அளவு பிளான் பண்ற கெப்பாசிட்டி கூட சொசைட்டில இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இதுல பாதி பேர் நீங்க அங்க இருந்து காப்பி அடிச்சிங்க, இங்க இருந்து காப்பி அடிச்சிங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றதே என்னன்னா ஒரு காப்பி கேட் பிசினஸ் தான். கரெக்டா இல்லையா? ஸோ காப்பி கேட் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு காப்பி அடிச்சிங்கன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு தான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. கரெக்டா இல்லையா? அதை விட்டுட்டு இவன் என்ன பண்றது? ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இதுதான் மேட்டர். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ஸ் 2000 ரூபா மட்டும் போடு, 2500 ரூபா போடு, இல்லை 5000 ரூபா போடு, இல்லை 6000 ரூபா போடு. உழைப்ப போடவே வேணாம். வாரம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உன் வீட்டுக்கு காசு கதவை தட்டி வரும். என்ன இவங்க ஒரு கேட்டகரி. நீங்க வந்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நீங்க எங்க கிட்ட வரவே மாட்டீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. நீ வந்தா மட்டும் போதும் மச்சான், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலைல எந்திக்கும் போதே என்னது உன் அக்கௌண்ட்ல காசோட தான் எந்திப்ப. எங்க கம்பெனி பேரை காட்டு அந்த அக்கௌண்ட்ல வர காசுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன இன்னைக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் மூடிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. இவங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா போட்டா போதுங்க, வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல குமியுங்க அப்படின்னு வாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்லாம் குமியாது தம்பி. இன்னும் 5 மாசம் உன் வீட்டு வாசல்ல போலீஸ் குமியும். ஏன்னா உன்கிட்ட காசு போட்டவன் குமியுவான். அப்ப தெரியும் முதுகு வந்து பாத்தீங்கன்னா பெண்டை கழட்டும். ஏன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இங்க நிறைய பேர் கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க நிறைய பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேட்டர்ஸ் இல்லைன்னா நம்மளால வந்து டெவலப் ஆக முடியாது. ஹேட்டர்ஸ் இல்லைன்னா நமக்கு போர் அடிச்சிடும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசாம நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஓகே, ஏன்னா நம்ம லைவை பார்க்காம அவங்களால இருக்க முடியாதுன்றது எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைவ்ல அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவு ரொம்ப சூப்பரான பீப்புள்ஸ் அவங்கலாம். ஏன் லைவை தவறாம பாக்குறாங்கன்றது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி. போட்டா போதும்
அப்படின்ற போட்டால் ஒன்றுமே நடக்காதுன்றது ஒருத்தனுக்கும் தெரியாது. ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் தான் சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்கிட்ட கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து சில பீப்புள் பேசினாங்க. திண்டுக்கல் தென் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, அவங்க ஆக்சுவலி ஸோ மதுரையிலேருந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு போட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் பாட்டுக்கு பேக்யூ பண்ணுங்க, இது பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்துருமே அப்படின்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா, அதான் உண்மை. ஸோ கிடைக்காது, வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். கரெக்டாக. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஐ செட் டோன்ட் பிலீவ் அதர்ஸ் வேர்ட்ஸ். ஓகே, பிலீவ் யுவர் செல்ஃப் அண்ட் பிலீவ் யுவர் அப்ளைன்ஸ் வேர்ட்ஸ். உங்கள் அப்ளைன் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறாங்களா, அவங்க சொல்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. இன்னைக்கு உங்கள் டவுன்லைன்ஸ் உங்க கூட இருக்காங்களா, அவங்களுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு அடுத்தவங்க வந்து தான் என் வாழ்க்கையில் விளக்கேற்ற போறான்றது கிடையாது. இன்னைக்கு என்னால் முடியாது, எவன் இன்னைக்கு என் லைஃப்பில் பண்ணிடுவான். ஸோ அப்போ இன்னைக்கு ஒன்னால் முடியும்னு எவன் மோட்டிவேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளைனாக தான் இருப்பான், உங்களுக்கு கூட இருக்கிற பேக்யூ மெம்பர்ஸாக தான் இருப்பாங்களே தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிற பீப்புள்ஸை பிலீவ் பண்ணுங்க, உங்கள் அப்ளைன்ஸை பிலீவ் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, உங்களை பிலீவ் பண்ணுங்க, உங்கள் மேலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு என்னால் முடியாது, எவனாலடா முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் உங்ககிட்ட கேட்டு பாருங்க. கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் ஒன்னால் கண்டிப்பாக முடியும்டா அப்படின்றதா தான் இருக்கும். பிலீவ் யுவர் செல்ஃப் அண்ட் ஒர்க் ஃபார் இட். ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயமே வேலை பார்க்காம எதுவுமே என்ன நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு விஷயம் தான், ஃபேஸ் ஃபெயிலியர். ஓகே, ஃபேஸ் ஃபெயிலியர் அன்டில் ஃபெயிலியர் ஃபெயில்ஸ் டு ஃபேஸ் யூ. நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் பார்த்த ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக நான் மீடியாவில் பார்த்த ஒரு நல்ல குவாட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஃபெயிலியர் அன்டில் ஃபெயிலியர் ஃபெயில்ஸ் டு ஃபேஸ் யூ. இன்னைக்கு அந்த கஷ்டத்தை பாருங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸை பாருங்க, அந்த ஃபெயிலியர் உங்களை பார்த்து ஃபெயில் ஆகிற அளவுக்கு வேலையை பாருங்க. ஓகே, ஸோ அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ஸோ யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் பார்க்காம உங்களால் ஜெயிக்க முடியாது. இன்னும் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் த திங்க் யூ நீட், ஓகே, அது ஃபெயிலியரை தாண்டி தான் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு சைக்கிள் நீங்கள் ஓட்ட கற்றுருப்பீங்க, உழுகாமல் ஓட்டியிருப்பீங்களா? கண்டிப்பாக உழுகாமல் நீங்கள் ஓட்ட மாட்டீங்க. கரெக்டாக உளுந்து தான் நம்ம ஓட்டியிருப்போம். ஸோ ரைட், இன்னைக்கு நான் ஒரு கார் ஓட்டுறேன், இடிக்காமல் நம்மளால ஓட்டியிருக்க முடியாது, இடிச்சாதான் எப்படி ஓட்டணுன்றது தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தேவை அப்படின்னா ஃபெயிலியர்ஸை பார்க்காம என்னால் என்ன பண்ண முடியாது, சக்ஸஸ் கிட்ட போக முடியாது. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக்ஸஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஃபெயிலியர்ஸை லவ் பண்ணுங்க, சக்ஸஸ் உங்களை ஹக் பண்ணும் அப்படின்றத ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கேட்டிருந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொல்லியாச்சு. ஸோ ஃப்ரம் Monday onwards they will dispatch you the products. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இஷ்யூஸ் வித்தின் திஸ் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் மிட்டுக்குள்ளே உங்களுக்கு பழைய ப்ராடக்ட்ஸோட இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ ஏன்னா கொரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிஸ்பேச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்போது வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி அபவுட் த ஓல்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ஸோ ப்ராடக்ட்ஸ் வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிரும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் த ப்ராடக்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தோணணும். அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், இன்னைக்கு எனக்கு என்ன வேணும், என் ஃபேமிலிக்கு என்ன வேணும், என் ஃபியூச்சருக்கு என்ன வேணும். நான் இன்னைக்கு ஸ்டேஜஸ்லாம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வரைக்கும் நான் என்ன கார் வாங்க போறேன் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஐ ஆம் கிளியர் அபவுட் வித் மை விஷன். என்னோட ஃபியூச்சருக்கான விஷனுக்கு நான் என்ன பண்றேன்னா கிளியராக இருக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது அந்த கிளியர் விஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த அப்டேஷன்ஸ்ல இன்னைக்கு அதிகபட்சமாக அந்த ராயல் டைமண்ட் அப்படின்ற ஒரு டேகை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு 1 CR இன்னைக்கு நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா 53% வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் 53 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா 1 CRக்கு வந்து டேர்ன் ஓவர் நீங்கள் உங்கள் டீமில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமைஸ்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ டிஷர்ட் கிட் நான் சொல்லி இந்த மாதிரி தான் கம்மிங் 2 to 3 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாக வந்து உள்ள ஆட் ஆகுது. ஸோ 4,200 or 4,300 மாதிரி அந்த கிட் வருது. அதோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 rupees அப்படின்றது அதோட இன்கம். டிஷர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டா கொடுக்குறீங்க. ஸோ இதே மாதிரி கிட்டாவே இருக்குமா ஃபியூச்சர் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன்னா ஃபியூச்சர் பிஸ்னஸ்ன்றது கிட்டே கிடையாது. ஓகே, ஃபியூச்சர் பிஸ்னஸ் இந்த 30 ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணினாலும் உங்களால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி சார் எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் ஈவன் யூ கேன் ஏபிள் டு பர்ச்சேஸ் அ சிங்கிள் ப்ராடக்ட் ஆஃப் பேஸ்ட். நீங்கள் ஒரு பேஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சோப்பை பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை ஒரு டீ தூளை பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு காஃபி பவுடரை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இவ்வளோக்கு ஐடி போடணும் அவ்வளோக்கு ஐடி போடணும் கிடையவே கிடையாது.
எந்த ஐடியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த அளவுக்கு எனக்கு இன்கம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பர்சன் சார் என் ஃப்ரெண்ட் இருக்கான் சார், அவன்கிட்ட காசே இல்லை சார், ஒரு 100 ரூபா இருக்கும்ல, அந்த 100 ரூபாய்க்கு அவனை ஒரு பேஸ்ட் வாங்க சொல்லுங்க. ஓகே, அந்த 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வாங்கி அவனை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். 100 ரூபாய்க்கு அவன் அந்த பேஸ்ட் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும்? அவன் பிஸ்னஸ் கொண்டு போவான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போவான், அது மூலியமா அவன் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவான். பார்த்தீங்களா, அந்த ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் மூலியமா அவனால் என்ன பண்ண முடியும்னா அவனோட ஐடியா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் he updated his ID to 4,000 rupees, இன்னைக்கு 4,000 ரூபாய்க்கு, அதாச்சும் 100 PV அப்படின்ற ஒரு வேல்யூ சொல்லுவோம், அந்த 100 PVக்கு அவன் அப்டேட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்கம் அப்படின்றது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த 4,000 ருபீஸ் அவன் ஏர்ன் பண்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா அவனோட ஐடிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இருந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு மணி அப்படின்ற ஒரு விஷயத்தினால பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு ரீசனுக்காக இன்னைக்கு பேக்யூ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் 100 ருபீஸுக்கு கூட பர்ச்சேஸ் பண்ணி வித் இன்கம் 100 ரூபாய்க்கு அவன் பர்ச்சேஸ் பண்ணுறான்னா அதுலேயும் இன்கம் இருக்கு. ஓகே, இன்கம் கொடுத்து இன்னைக்கு என்னன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பிசினஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு அவன் பிசினஸ் பண்ணுறான் எடுத்தாலும் போதும் சார் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு 30 ப்ராடக்ட்ஸ்ல எந்த ப்ராடக்ட் வேணா சூஸ் பண்ணலாம் சார். ஒரு டிஷர்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஷர்ட் எடுத்துக்கலாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சோப் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ ஆம் கமிங் ஃபார் யூ. லெட் வி மீட் இன் தோஸ் மீட்டிங்ஸ். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.